பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் இணைப்புல இருக்கா. சார் வணக்கம். வணக்கம். குடியுரிமை திருத்த சட்டம் அமலானதுனால யாருக்கும் பாதிப்பு இல்ல அப்படின்னு பாஜகவில இருந்து பொதுச் செயலாளர் திரு ராமஸ்ரீனிவாசன் பேசினாரு. ஆனா பாதிப்புன்னு போராட்டங்கள் பல நாட்கள் நடந்ததை நம்ம பார்த்தோம். இதுல பாதிப்பு இருக்கா, பாதிப்பு இல்லையா, யார் சொல்வதை எடுத்துக்கொள்ளலாம்? அவங்க மேலிருந்த வாரியாக அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், நாங்கள் இங்க இருக்கிற முஸ்லிம் யாருக்கும் இதனால ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெளியிலிருந்து வரும் ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷனால் பாதிக்கப்பட்ட வெளியிலிருந்து வரும் மற்ற மதத்தினர், இந்துஸ், முஸ்லிம், ஹிந்துஸ், சீக்கிசம், பௌத்தம், அந்த மாதிரி அவங்கெல்லாம் வரவங்களுக்கு நாங்க கொடுக்குறோம்னு சொல்றாங்களே ஒழிய, நீங்களே சொன்ன மாதிரி பர்மால ரிலிஜியஸ் பர்சிக்யூஷன் தானே ரோஹிங்கியாஸ். முஸ்லீம் என்கிற ரோஹிங்கியாஸ் அவர்கள் கடும் தொல்லைகளுக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு ஜெனசைட் நடந்தது. அதனால் அவர்கள் பங்களாதேஷ் வந்தார்கள். பங்களாதேஷ் ஒரு பெரிய சுமையை சுமந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து இந்தியாவுக்கும் வருகிறார்கள். அவங்களும் ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் தானே நீங்க சொல்ற அந்த பிஜேபி சொல்ற ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் அவங்களுக்கு தானே அப்ளை ஆகும். ஆனா அவங்களுக்கு என்ன வாதம் வைக்கப்படுதுன்னா, இஸ்லாமியர்களுக்கு என்று உலகத்துல பல நாடுகள் இருக்கே அப்படின்னு அதை இத குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் கருத்தா இருக்கு. ஆனா இந்துக்களுக்குன்னு நம்ம ரெப்ரசன்டேஷனுக்கு யாரும் கொடுக்கறது இல்லையா அந்த நாடுகள் அப்படின்னு கேக்குறாங்களே. இல்ல அது இந்தியா சிக்னட்டரி டு UN கன்வென்ஷன் ஆன் ரீஃபார்மெண்ட்னா இந்த மாதிரி வெளியிலேருந்து யார வந்தாலும் நம்ம அவங்கள வெளியில அகதிகளாய் வந்தவர்களை நாம் துரத்தக்கூடாது என்று ஒரு ஒரு இன்டர்நேஷனல் லாலியா நம்ம கையெழுத்திட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு பக்கம் ஒரு ஒரு லாஸ்டி பிரின்சிபிள நம்ம அடாப்ட் பண்றோம். ஆனா இங்க இந்த மாதிரி ரிலிஜியஸ் பர்சிக்யூஷன் சொல்லி இவங்களை சேர்த்துக்க மாட்டோம், நாங்க ஹிந்துஸ் தான் சேர்த்துப்போன்றது இவர் சொல்ற ராமஸ்ரீனிவாசன் சொல்ற ஆர்குமெண்ட்டை பார்த்தாலே ஏற்கனவே சட்டத்துல உங்களுக்கு வெளியிலேருந்து வரவங்களுக்கு ஹிந்துஸோ இல்லை யார் வந்தாலும் கொடுக்கலாம்னு போது சிஏஏன்னு தனியா எதுக்கு கொண்டு வரணும்? அது அவங்களுடைய மெயின் பர்பஸ் என்னன்னா, அவங்களுடைய ஹிந்து கன்சாலிடேஷனுக்கு இது தேவையான ஒரு சட்டமாக அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எப்படி ஹிந்து கன்சாலிடேஷன் அதை பண்ணி அதை வச்சு ஒரு ஓட்டு வாங்க முடியுமான்றதான் பாக்குறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி டெலிபரேட்டா பண்ணும்போது டெபினட்டா 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எலெக்ஷன் டைம்ல பண்றாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு இந்த 370 400 சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஹைப்பை எப்படிடா மேட்ச் பண்றது, எப்படி அதை பண்ண வேணும் பாக்குறாங்க. அவ்வளவுதான். நன்றி சார். இணைப்பில் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி.